இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தாயம் திரு அவை இயேசுவனுடைய ஒரு மாற்ற விழாவை தான் கொண்டாடுகிறது. இயேசுவனுடைய தோற்ற மாற்ற விழா என்று கூட இந்த விழாவை நம்ம அழைக்கலாம். அன்புமிக்கவர்களே, இதற்கான வரலாற்று பின்னணி என்பது திருச்சபையுடைய வரலாற்றில் 15வது நூற்றாண்டில் துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு போர் நடைபெறுகிறது. ஜோன்ஸ் என்கிற படை தளபதியினுடைய தலைமையில தான் இந்த போர் நடைபெறுகிறது. இந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி அடைவதற்காக மனமுருகி ஜெபித்த ஒரு காரணத்தினால் இந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதனுடைய ஒரு நினைவாகத்தான் அப்பொழுது இருந்த திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்தூஸ் என்கிற திருத்தந்தை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இயேசுவனுடைய மகிமையையும் மாட்சிமையும் பறைசாற்றுகிற விழாவாகிய இயேசுவனுடைய ஒரு மாற்ற விழாவை கொண்டாட திருச்சபைக்கு பணிக்கின்றார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த விழாவை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நம்ம இயேசுவனுடைய ஒரு மாற்ற விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த இயேசுனுடைய ஒரு மாற்ற பெருவிழா என்பது நமக்கு சொல்லித் தருகிற முதல் பாடம் என்பது முதலில் திருத்தூதர்களுக்கே ஒரு சந்தேகம். இயேசு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லி கொண்டே இருந்தார். மானிட மகன் மூப்பர்களாலும் மக்களாலும் கைவிடப்பட்டு சிலுவையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்கிற அந்த துன்பகரமான அவருக்கு என்ன நிகழும் என்கிற ஒரு செய்தியை சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் திருத்தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் ஒரு குழப்பம். இவர் மெஸ்ஸியா என்றால் ஏன் இவர் துன்பப்பட வேண்டும் அப்படி என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி நமக்கும் எழுகிற ஒரு கேள்விதான். இந்த கேள்விக்கு ஒரு விடையளிக்கும் வண்ணமாக, இந்த கேள்விக்கு ஒரு தெளிவை கொடுக்கிற விதமாகத்தான் இயேசு மலை மீது ஏறுகிறார். அப்பொழுது தன்னுடைய நெருங்கிய திருத்தூதர்களான யோவான், யாக்கோபு, பேதுரு மூவரையும் அழைத்து செல்கிறார். அங்கே மலை உச்சிக்கு சென்றவுடனேயே இயேசுனுடைய முகம், உடை அனைத்துமே ஒரு மாறியதாகவும் எந்த உலகத்தினுடைய செலவிற்காரனும் துவைக்க முடியாத அளவுக்கு அவைகள் ஒளி வீசின என்றும், அந்த நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசேவிடத்திலும் இறைவாக்கினர் எலியா இடத்திலும் பேசி கொண்டிருந்தார். இப்பொழுது தமத்திருத்துவத்தினுடைய பிரசன்னத்தினுடைய அடையாளமாக மேலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள் அப்படி என்கிற வார்த்தைகள். அன்புமிக்கவர்களே, இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது சில தெளிவுகளை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இயேசுனுடைய இந்த தோற்ற மாற்றம் அல்லது இயேசுனுடைய ஒரு மாற்றம் என்பது உண்மையாகவே கடவுளுடைய திருமகன் என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அவருடைய உண்மையான மாட்சிமையை நமக்கு இது எடுத்துரைக்கிற ஒரு நற்செய்தி வாசகமாகத்தான் இதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு இயேசுவின் மீது அடிக்கடி பரிசேயர்களும் சதுசேயர்களும் வைத்த ஒரு குற்றச்சாட்டு என்பது, இவன் திருச்சட்டங்களை மீறுகிறான், அடுத்தது தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறான், அடுத்தது இறைவாக்கினர்களுக்கெல்லாம் இறைவாக்கினர் என்று தன்னையே சொல்லிக் கொள்கிறான் என்கிற குற்றச்சாட்டுகள் தான். மோசேவும் எலியாவும் இயேசுவிடத்தில் பேசி கொண்டிருந்தார்கள் என்கிற இந்த விவிலிய பின்னணி என்பது, மோசே என்பவர் மக்களுக்கு திருச்சட்டத்தை கொடுத்தவர், எலியா என்பவர் இறைவாக்கினர்களுக்கெல்லாம் தலைமை இறைவாக்கினராக உயர்ந்தவராக கருதப்பட்டவர். அவர்கள் இருவரும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்தது போல இயேசுவிடத்தில் பேசி கொண்டிருப்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்தையும் இறைவாக்கினர்களையும் அழிக்க அல்ல, மாறாக அவற்றை புதுப்பிக்கவும் அவற்றை நிறைவு செய்யவும் தான் வந்திருக்கிறார். இயேசுவுக்கு இறந்த மோசேவையும் எலியாவையும் உயிர்த்தெழச் செய்கிற வல்லமை உண்டு என்கிற அழகான செய்தியையும் இன்றைய விழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மூன்றாவது ஒரு அழகான பாடமாக, அன்புமிக்கவர்களே, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்கிற விண்ணகத்திலிருந்து கேட்ட குரல் என்பது இன்றைக்கு நமக்கு விடப்படுகிற அறை கூவல். இந்த மண்ணுலகில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து கீழ்ப்படிந்து இறை சித்தத்தை நிறைவேற்ற இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் உண்மையாகவே இயேசுவை போல நம்மையும் விண்ணகத்தில் கடவுளை முகமுகமாக தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை பெற்று தரும் என்கிற உறுதியையும் இந்த விழா நமக்கு சொல்லி தருகிறது. கடைசி பாடமாக, இந்த மண்ணுலகில் இன்பம் துன்பம் அனைத்தும் பொதுவானது, இவை இரண்டும் இறைவனிடமிருந்தே வருகின்றன. இன்பம் வருகிற நேரத்தில் இறைவனுக்கு நன்றியையும் புகழ்ச்சியும் செலுத்துகிற நாம், துன்பங்கள் வருகிற நேரத்தில் தாட்சியோடும் பொறுமையோடும் இறை சித்தமாக அதை ஏற்று வாழ வேண்டும் என்பதையும் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது. சிலுவையை முன்னறிவித்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரு மாற்றத்தின் வழியாக தன்னுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துவதனுடைய காரணம்
இந்த புரிதலை நமக்கு தருவதாக தான், இந்த புரிதலை நமக்கு கொடுப்பதற்காகத்தான். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய இந்த உருமாற்ற பெருவிழாவில் இறைவன் நமக்கு சொல்லுகிற வாக்குறுதிகளை மீறாதவர், நிறைவேற்றக்கூடியவர் என்பதை உணர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களை ஏற்று இறை சித்தத்தை நிறைவேற்றவும் இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.